சக்கரவள்ளி கிழங்கு சும்மா வேக வச்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. பீட்டா கரோட்டின், ஃபைபர் அதிகமுள்ள சக்கரை கிழங்கு வச்சு ஒரு அருமையான பேன்கேக் ரெசிபி இப்போ செய்யலாம். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவி இட்லி தட்டில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆவியில் வேக விடணும். 1/2 கிலோ கிழங்கு 10 பேன்கேக் செய்யலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு மேஷர் வச்சு நல்லா கூலாக மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நல்லா அரோமா கொடுக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டி இல்லாமல் மாவு நல்லா கலந்து வச்சுக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா ஊறணும். கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் வறுத்து சேர்த்துக்கிறேன். இதில் சுகர்லாம் எதுவும் சேர்க்குறது இல்லைங்க. சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு இருக்குது, கிஸ்மிஸ் பழத்தில் இனிப்பு இருக்குது. அந்த இனிப்பே போதுமானது. உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. 20 மினிட்ஸ் கழித்து தவா சூடானதும் பேன்கேக் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு சிம்லேயே வேக விடுங்க. பேன்கேக் திருப்பி போட்டு சிம்லேயே வேக விடுங்க. அவ்வளோதாங்க, சாஃப்டான இனிப்பான சக்கரவள்ளி கிழங்கு பேன்கேக் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.